ஃபேஸ்க்கு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். இது ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல்லாகவும் எடுத்துக்கலாம், அல்லது எனக்கு இது பார்த்தீங்கன்னா இது தான் கிடச்சது பதாஞ்சலி பிராண்டில். ஸோ அதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அனதர் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். ஸோ இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இது எனக்கு கிடச்ச ஒரு சின்ன பிளேட். ஸோ இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிளேட்டில் ஆலோவேரா ஜெல் கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் 2 பிஞ்ச் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்காக காட்டுறேன். இப்போ 2 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆலோவேரா ஜெல்லே நமக்கு மாய்ஸ்சராக இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது, அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். நல்லா அந்த பவுட்ரு திரியாக இருக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிங்கரில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஃபிங்கரில் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாஸ்க்கை பேஸ்ட்டை நான் இப்போ ஹேண்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஆலோவேரா ஜெல்லும் சரி, டர்மரிக் பவுடரும் சரி, ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொடுத்த இந்த ஃபேஸ் மாஸ்க் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஆலோவேரா ஜெல் வித் டர்மரிக் ஒரு நல்ல போர்ஸை மினிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் வித் நல்ல க்ளோவும் உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்ஸுங்க. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஆரோக்கியமான சரும குறிப்போடு சந்திக்கிறேன்.